வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவாகர் எலிமினேட் ஆகிறப்ப வினோத் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திவாகர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வினோத்தோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்தம்பித்து நின்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஹக் கொடுக்குறாங்க. ஈவன் வினோத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட் ஹக் வந்து கொடுக்குறாரு. அண்ட் தென் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க நம்ம வெளியே வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வினோத்துக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவரோட எலிமினேஷனை. ஸோ நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க, நம்ம வெளியே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஃப்ஜே அண்ட் தென் கமருதீன் வந்து நீங்கள் வெளியே போய் படம் பண்ணுங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுங்கள், படத்தில் ரெண்டு பேரும் காம்பினேஷன் வச்சு பண்ணுங்கள், சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ வினோத்தும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஓகே இவரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து கில்ட்டியாகவும் ஒரு பக்கம் இருந்தது. ஏன்னா இவர்னாலும் எலிமினேட் ஆகிருப்பாரோ அப்படின்ற மாதிரி. பட் ஒரு நல்ல நோட்டில் அவர் அனுப்பணும்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் லைக் அந்த கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்ச ஒரு ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்களா ஹெல்த்தி க்ராசர்ஸ், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஷூ லேஸ்லாம் வந்து கலந்துக்கும். உடனே வந்து அவர் டக்குன்னு இதை பண்ணணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூ லேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி விட்டுருந்தார் திவாகரோட ஷூ லேஸு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கெஸ்டராக இருந்தது வினோத் வந்து. சார் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் இவருக்கு வந்து ஒரு தகுதி இல்லை, அது இல்லை, இவர் வந்து ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாம் வந்து திவாகர் சொல்லியிருக்கார். பட் திவாகரோட ஷூலேஸை அவரே வந்து கட்டி லைக் அந்த விஷயம் பண்ணது வந்து எப்படியப்பட்ட மனிதர் வினோத் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சொல்ல வருது. ஸோ இவர் தான் வந்து இவங்க கூட பேசக்கூடாது, இவங்ககிட்ட ஒரு லிமிட் இருக்கும், ஒரு தராதரம் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார். பட் வினோத் வந்து எந்த அளவுக்கு ஒரு குட் பிளேயர் அப்படின்றத, ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத இந்த விஷயத்த செஞ்சு அவர் வந்து அதாவது வேணுட்டே செய்யலை, அவரோட இயல்பிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இருக்குது அப்படின்றப்ப ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அப்படின்றத வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.